குருவே சரணம். இந்த காலகட்டத்தில் காதலில் மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள், நான் பேரை சொல்கிறேன் பாருங்கள். இந்த நட்சத்திரத்தில் சேர்ந்தவங்கலாம் காதலில் மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க. அசுவினி, பரணி, கார்த்திகை, மிருகசீரிடம், மகம், பூரம், உத்திரம், உத்திராடம், அஸ்தம், சித்திரை, விசாகம், அனுஷம், கேட்டை, அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இப்பொழுது கிரகத்தினுடைய கோச்சாரத்தின் காலமாகவும் சுக்கிரன் சந்திரனுடைய காரணத்தினாலும் இவர்கள் காதலில் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு நல்லா சாப்பிடாமல் தூங்காமல் நிம்மதியை கெடுத்து, பெற்றோர்கள் நிம்மதியும் கெடுத்து, இவங்க நிம்மதியும் கெடுத்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. இவர்களுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு, ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி நட்சத்திரம், என்ன ராசி, அவர்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு விளக்கமாக நான் சொல்லி அதை பண்ண சொல்லுவேன். அப்படி தேவையில்லாமல் காதலில் மாட்டிக்கிட்ட நம்ம பிள்ளைங்க மாட்டியிருக்குன்னு பெற்றோர்கள் நினைத்தால் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க. 20 வயசு வரும்போது நீங்கள் பெற்றோர்கள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த டீனேஜை கடக்கும் போது அவங்க போய் லவ்வில் மாட்டிக்குவாங்க. இன்றைக்கி 90% காதலில் மாட்டிக்கிறாங்க பாவம். அதனால் அவர்களை தெரியாமல் பண்ணுறாங்க பிள்ளைகள். நீங்கள் அதுக்கு ஜாதகத்தை பார்த்து அதுக்கு ஒரு பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அவங்க அதுலேருந்து விடுபட்டு நல்லபடியாக படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, கல்யாணம் ஆகும், உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஆக பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோதிடர் என்ன சொல்கிறாரோ அதன்படி பரிகாரம் செய்யுங்க. அந்த பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போய் உங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்வார்கள். ஆக எல்லா ரகசியமும் ஜாதகத்தில் இருக்குது. அந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அதற்குரிய பரிகாரங்கள் செய்யுங்க. இப்போது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு நேரம் சரியில்லை, காதலில் மாட்டிக்கொள்வார்.